ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ளவுஸோட சைஸ் 44 இன்ச்சு, ப்ளவுஸோட முழு உயரம் 13 இன்ச்சு. இந்த 44 இன்ச்சு சைஸுக்கு பார்த்தீங்கன்னா சிலருக்கு மார்பகம் சிறிய அளவில் இருக்கும், சிலருக்கு மார்பகம் பெரிய அளவில் இருக்கும். இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்டு வந்து கொஞ்சம் 14-14.5க்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம தாராளமாக 1 இன்ச்சை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ப்ளவுஸோட ஹைட்டு வெறும் 13 இன்ச்சு தான். அதே சமயம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸாக இருக்கனால நம்ம வந்து 1/2 இன்ச் மட்டும்தான் லெஸ் பண்ணிக்க போகிறோம். இதே 13 இன்ச் ஹைட்டில் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருந்தது அப்படின்னா தாராளமாக 1 இன்ச்சை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது சைஸ் வந்து நல்லா ஹெவி சைஸாக இருக்கனால, அதாவது 44 இன்ச் சைஸுங்கிறனால ஹைட்டு வந்து ரொம்ப சின்ன ஹைட்டில் இருக்கனால நம்ம வந்து 1/2 இன்ச் மட்டும் லெஸ் பண்ணாலே போதுமானது. கண்டிப்பாக இந்த மெத்தடு மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்னா ஈஸியாகவே உங்களால் கட் பண்ண முடியும். இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 44 இன்ச்சு, ப்ளவுஸோட முழு உயரம் 13 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடை கண்டிப்பாக நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே முன்துண்டில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஈஸியாகவே நம்மளால் கட் பண்ணி தைக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வகை கப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருண்டையான கப் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ நான் பெல்ட்டு பெட்டிக்கு எவ்வளோ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே தச்சு படிமானத்தை எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அந்த முன்துண்டு பகுதியும் பெல்ட்டும் இணைக்கிறதுக்கு அதோட ஹைட்டு வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஒரு 3.25 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம 1/2 இன்ச் மட்டும்தான் லெஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.